ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடந்து முடிஞ்ச 11th தமிழுக்கான ஆன்சர் கீ வந்து நம்ம பார்த்துடலாம். 11th தமிழை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தோ தெரியாது. அடுத்தடுத்து இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்முடைய சேனலில் ரெடியாக இருக்குது. சேனலுக்கு போச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இல்லை பிடிஎஃபாக தான் வேணும் அப்படின்னோம்னா டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதி நீடல் அடியகரம் ஐயாதல், அதாவது இன்னைக்கு கீழே ஆப்ஷன் கொடுக்காம பொறுத்துக அப்படிங்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. அப்போ நேருக்கு நேரம் நீங்கள் எழுதியிருக்கணும். ஆதி நீடல் அப்படிங்கிறது காரிருள் அப்படிங்கிறது அதுக்கு ரைட் ஆன்சர். ஆதிநீடல் காரிருள், அடியகரம் ஐயாதல் பைங்குல், இனமிகள் பெருங்குடை, முன்னின்ற மெய்த்தெரிதல் அப்படிங்கிறது செம்மை கூட்டல் கதிர்னு பிரிப்போம். அப்போ செங்கதிர் அப்படிங்கிறது ரைட்டான ஆன்சர். அடுத்து ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான பதிற்றிருப்பது புறம் சார்ந்த நூல். சேர மன்னர் பதின்மரின் சிறப்புகளை கூறுகிறது. இரண்டும் சரி. 14 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி வழங்கப்படல் வேண்டும் என்பதை வலியுறுத்தும் அரசியலமைப்பு சட்டம் 45 சரத்து 45. ஆக்கப்பிரிவு பெறாத சொல்லை தேர்ந்தெடுக்க ஆசிரியர் அப்படிங்கிறது சரியான விடை. மகிழ்ச்சியின் மயில்ந்துரும் போல்து டேஸ் நினை, மறதியில் கெட்டவர்களை நினை. கிளாசிக்கல் லாங்குவேஜ் கலைச்சொல் செம்மொழி. பொருத்தமான இலக்கிய வடிவம் யானை டாக்டர் குறும்புதினம். நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை உவமை வினை. பற்று நீங்கியவனுக்கு உண்டாவது பற்றற்றவனை பற்றுவதால் உண்டாவது, பொருள்களின் துன்பம் அகலும் பற்று அகலும். வெண் சுவை என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதியவர் மசானப்பூ புகோக்கா. பூவின் உறுப்பும் நாணை, புன்னகையின் பிறப்பிடமும் நாணை, இதழ். தவறான இணை கேட்டிருக்காங்க. மல்லி கூட்டல் இலை, உயிர் கூட்டல் மெய். ஏன்னா மல்லி கூட்டல் மல்லி அப்படிங்கிறதுல நிலைமொழியின் இறுதி உயிர் வரும். ஆனால் இலை அப்படிங்கிறதுல வருமொழியின் முதல் உயிர் வந்திருக்கு. ஆனால் அவங்க மெய் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இந்த இடத்துல மெய் கொடுத்துருக்காங்க. அதனால இது வந்து தவறான விடை. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பாயிரம் பற்றி நீங்கள் நூலாசிரியர் சிறப்பையும் அந்நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில். மருந்து எது? மருந்து மரமாக இருப்பவர். மருந்து செல்வம், மருந்து மரம் பெருந்தகையாளன். மதினா நகரம் மாளிகை நகரம் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேயே இருந்தது. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். இது ஏழைகளின் கற்பக விருட்சம். 11 ஆண்டுகளில் பலன் தரும். அட்லீஸ்ட் ஒரு 3-4 பாயிண்ட் எழுதிங்கன்னா ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. ஊவேசா அவர்கள் பயின்ற முறை தனிநிலையில் புலவரிடம் கற்கும் முறை. ஊவேசா அவர்கள் மீனாட்சி சுந்தரனார் அவர்களிடம் கல்வி கற்றார். உலக மத வீச்சரம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களும் அரசு பணியில் இருந்திருக்கிறார்கள் என்பதனை அறிந்து கொள்ள முடிகிறது. செங்கயல் அப்படிங்கிறதுக்கு ஈறுபோதல் செம்மை கூட்டல் கயல்னு பிரிப்போம். ஈறுபோதல் முன்னின்ற மெய்த்தெரிதல் அப்படிங்கிறது விதி வரும். இல்லை அணிந்துரை எழுதியிருக்கீங்கன்னா அணிந்து கூட்டல் உரை, உயிர்வரின் உக்குரல்மை விட்டோடும் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுதல் இயல்பே அப்படிங்கிறது வந்திருக்கும். அடுத்தது இங்கிலீஷ்க்கு நான் தமிழுக்கு எப்படி அப்டேட் பண்ணணும், அது மாதிரி அக்யூரேட்டாக இது மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் ஆன்சருக்கு அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். தேங்க்யூ.